வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்குலரில் ரீயூசபிள் ஃபார்ம் காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்குலரில் பூட் ஸ்டாப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். பூட் ஸ்டாப் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ம் ஸ்டைல்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ரியாக்டிவ் ஃபார்ம் எதுக்காக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ரீயூசபிள் ஃபார்ம் காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஃபார்முக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் வந்து எப்படி பூட் ஸ்டாப் ஆங்குலரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது ரெண்டை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஐகார்டில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டியூட்டோரியலை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து நான் பூட் ஸ்டாப்பும் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? மற்றபடி நான் எந்த சேஞ்சும் பண்ணலைங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் காம்பனன்ட்ஸ் இருக்குது, நம்மளோட மாடியூல் ஃபைல் இருக்குது. ஓகே, நம்ம இனிமேல் தான் வந்து இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், MGGC, அதாவது GC வந்து ஜெனரேட் காம்பனண்ட்டுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா? MGGC எனக்கு வந்து ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபோல்டருக்குள்ளே நான் என்னோட ஒரு காம்பனண்ட் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காம்பனண்ட் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ இன்புட் காம்பனண்ட் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இன்புட்ஸ்லாம் வாங்குவோம்ல. ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது ஃபார்ம்ன்ற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? அதுக்காக இது பண்ணுறேன். எனக்கு வந்து டெஸ்ட் ஃபைல் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பனண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முக்குள்ளே இன்புட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து செலக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ செலக்ட்டுக்கும் நம்ம வந்து இந்த ரீயூசபிள் காம்பனண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காம்பனண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இன்புட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்படி செலக்ட் யூஸ் பண்ணுறது, செலக்ட் ரீயூசபிள் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே நமக்கு ரெண்டு ஃபோல்டர் இன்புட்டர் செலக்டர் நமக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் மாடியூலில் போயிட்டு நம்ம இம்போர்ட்ஸ் இருக்கா, இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்டிவ் ஃபார்ம் வேணும். ஓகேவா? ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல். ஸோ இது எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃபார்ம். இதை வந்து இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் பிஃபோர் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எப்படி இருக்குது யூஐன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு பாய்லர் பிளேட் இருக்கும்ல பை டிஃபால்ட்டாக, ஸோ அந்த கோட் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் காம்பனண்ட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஜஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும், நமக்கு வந்து எம்டி பேஜாக மாறிடும். ஓகே, நம்ம இனிமேல் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து ஒர்க் பண்ண போகிறேன்னா இந்த இன்புட் இருக்குல்ல, ஸோ இந்த இன்புட் காம்பனண்ட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இன்புட் காம்பனண்ட்லையும் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கிளாஸ் இருக்கா இன்புட் காம்பனண்ட், இதை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். எங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் ஆக்சஸர், வேல்யூ ஆக்சஸர். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் வேல்யூ ஆக்சஸர் இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் மாடியூல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். என்ன எரர்னா சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஜஸ்ட் உங்கள் மவுஸ் பாயிண்ட் வச்சுட்டு கண்ட்ரோல் டாட் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அந்த எரர் போயிடும். ஓகேவா? இதுவே உங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் பை டிஃபால்ட்டாக. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த த்ரோன் இருக்குல்ல, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஜஸ்ட் பை டிஃபால்ட்டாக வர எக்ஸிஸ்டிங் இன்டர்ஃபேஸில் வர ஃபங்க்ஷன்ஸை மட்டும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறோம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டுக்கு சில இன்புட்ஸ்லாம் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இன்புட் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கோர்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்னென்ன இன்புட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்ன இருக்கும், லேபிள் இருக்கும், அதே போல் இன்புட்லாம் இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த லேபிளோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங், பை டிஃபால்ட்டாக எம்டி ஸ்ட்ரிங் வந்து வச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த லைனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் என்ன டைப்பில் அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டைப் வச்சுக்கிறோம். பை டிஃபால்ட்டாக டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஓகே. தென் மறுபடியும் இதை 2 வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணல, ஜஸ்ட் டைப் மட்டும் தான் வைக்கணும், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூட் ஸ்டாப் கிளாஸும் வந்து கொடுக்கலாம் அந்த காம்பனண்ட்டுக்கு டைனமிக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லேபிள்
கிளாஸ். லேபிளுக்கு என்ன பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட், எனக்கு வர இன்புட் இருக்கும்ல, ஸோ அந்த இன்புட் ஃபீல்டுக்கு என்ன பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வைக்க போகிறேன், இந்த மாதிரி இன்புட் கிளாஸும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட என்ஜி கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ஜி ஃபார்ம்ஸ்லேருந்து வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே அட் செல்ஃப் அப்படின்ட்டு இருக்கா, இந்த செல்ஃபை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கோர்லேருந்து வருது. செல்ஃப் என்ன பண்ணுறேன், பப்ளிக் என்ஜி கண்ட்ரோல். ஓகேங்களா, இதோட டைப் என்ன பார்த்தீங்கன்னா என்ஜி கண்ட்ரோல். நமக்கு வந்து ஃபார்ம்ஸில் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் கிரியேட் பண்ணும்போது ரியாக்டிவ் ஃபார்மில் நியூ கண்ட்ரோல். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜி கண்ட்ரோல்ன்ற கேட்டகரியில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே இதை வந்து நம்ம கொடுக்கோம். திஸ் டாட் என்ஜி கண்ட்ரோல் டாட் வேல்யூ ஆக்சஸர் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ரீயூசபிள் கிரியேட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரோலும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நம்ம பண்ணோம். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு கெட்டர் போட்டோம். கெட்டர் வந்து கண்ட்ரோல், ஸோ நேம் வந்து கண்ட்ரோல்னு வச்சுக்கேன். இதோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஃபார்ம் கண்ட்ரோல். தென் இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜி கண்ட்ரோல் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் டாட் என்ஜி கண்ட்ரோல் டாட் கண்ட்ரோல் ஆஸ் ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இது வந்து பேசிக்கான நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரீயூசபிள் இன்புட் காம்பனண்ட்டுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் இருக்கா. ஸோ டெம்ப்ளேட்டுக்கு வந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாக இருக்க இந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு மார்ஜின் பாட்டம் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நம்மளோட லேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ லேபிள் ஃபார்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இங்கே கிளாஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். அதனால தான் இதை வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேபிள் கிளாஸ். ஓகேவா, ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்கோம்னா இந்த லேபிள் கிளாஸ் இதை தான் வந்து நான் இங்கே வந்து பைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்புட்டில் வந்து பைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் நமக்கு வர வேல்யூவும் இங்கே வந்து பாஸ் பண்ணலாம். நமக்கு வர லேபிள் வரும்ல, ஸோ லேபிள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைட்டில் கேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ பைப்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் டைட்டில் கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு. ஓகேவா, ஸோ இன்புட் டைப் வந்து இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்காம நம்ம இந்த டைப்பே வந்து நம்ம இன்புட்டில் வாங்குறோம். கரெக்டாக, ஸோ அந்த டைப்பை வந்து இங்கே கொடுக்கும். சாரி, டெக்ஸ்ட்டு கிடையாது, டைப். ஓகேவா, நம்ம இன்புட் இந்த காம்பனண்ட்டுக்கு அனுப்புகிற இன்புட்டில் வர டைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து கிளாஸ். ஸோ நம்ம கிளாஸ் வந்து எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் கிளாஸ். ஓகேவா, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டிவ் ஃபார்மில் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்னு சொல்லி கொடுப்போம். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி இங்கே கண்ட்ரோல் நேம் கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து கொடுக்க போகிறோம். ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஈக்குவல் டு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஒரு கெட்டர் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலில் தான் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக சில ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ரெக்வயர்டு ஃபீல்டெல்லாம் வச்சுருப்போம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிவ் டேக் போட்டேன். இந்த டிவ் டேக்கு சில பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கொடுப்போம். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா help-block. என்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஏற்கனவே பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் டேரெக்டாக நான் பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, இதுக்குள்ளே மெசேஜ் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா ப்ளீஸ் என்டர் த நம்மளோட லேபிள் என்னவோ அந்த லேபிள் நேம் வந்து நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் நேம் இருக்குன்னா ப்ளீஸ் என்டர் யூசர் நேம், இல்லை இமெயில் அட்ரஸ் இருக்குன்னா ப்ளீஸ் என்டர் இமெயில் அட்ரஸ். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வார்னிங் ஷோ பண்ணுறோம். இன்கேஸ் இன்புட் கொடுக்கல, ரெக்வயர்டு ஃபீல்டாக இருந்தால் அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம கண்டிஷனலில் தான் இதை லோட் பண்ணணும். கரெக்டாக இந்த டெம்ப்ளேட்டை அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார் என்ஜி இஃப். ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல், நம்மளோட கண்ட்ரோல் இருக்கா, கண்ட்ரோல் டாட் டச். ஓகேங்களா, அதாவது இந்த கண்ட்ரோல் வந்து டச் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறோம். அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டாட் இன்வேலிடாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா,
தென் அடிஷ்னலாக என்ன செக் பண்ணுறோன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் இருக்கா, கண்ட்ரோல் கொஷின் மார்க் டாட் எரர், ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எரர் இருந்தால் என்ன டைப் ஆஃப் எரர் நான் செக் பண்ணுறேன்னா ரெக்வயர்ட், இது வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக இருக்குது. இந்த சென்ஸ் எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகணும், ப்ளீஸ் என்டர் சம்திங் வேல்யூ இந்த மாதிரி நான் ஷோ ஆகணும்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வீடியோலே பார்த்துருப்போம். வார்னிங்காக அந்த ரெட் கலர் பாப்புக்கு ஸ்டைல் எழுதுவோம்ல, ஸோ சிமிலர் அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட இன்புட் காம்பனெண்ட் இருக்குல்ல, இங்கே போய் ஸ்டைல் எழுதிக்க போகிறேன். என்ன பண்ணுறேன்னா இன்புட் டாட் ng invalid டாட் ng touched. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் என்ன பண்ணுறேன், நான் வந்து பார்டர் கொடுக்குறேன். பார்டர் 2 pixel solid red. ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டைல் எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கே மேலே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், தேவையில்லாததான். டேரெக்டாக என்ன பண்ணால் நம்மளோட ஆப் காம்பனன்ட் திங்ஸ் இருக்கா, ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபார்ம் எழுத போகிறோம். இந்த டைட்டில்லாம் எடுத்துரும். எடுத்துகிட்டு என்ன பண்ண பண்ணலாம், ஜஸ்ட்டு ஃபார்ம். இந்த ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் குரூப். ஓகேவா, ஃபார்ம் குரூப் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போடணும். ஓகேவா, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பில்டர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக வந்து எஃப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பில்டர். ஓகேங்களா, கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளோட லைஃப் சைக்கிள் இருக்குமா, என்ஜி ஆன் இனிட். ஸோ இந்த என்ஜி ஆன் இனிட் தான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபார்மை லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் இனிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், நம்ம என்ஜி ஆன் இனிட்குள்ளே கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு ஜஸ்ட் இங்கே எம்டியாக இருக்குது, அப்படியே கால் பண்ணுறேன். இனிட் ஃபார்ம் இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இனிட் ஃபார்ம்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார்முக்கான கோட் எழுத போகிறோம். திஸ் டாட் ஃபார்ம் ஈக்குவல் டு திஸ் டாட், நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி ஃபார்ம் குரூப் பண்ணுவோம்ல, இந்த வாட்டி ஃபார்ம் குரூப் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், எஃப்பி டாட் குரூப். ஓகேவா, ஃபார்ம் பில்டர் மூலயமா நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சர்டைன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, தென் ஃபர்ஸ்ட் நேம் நம்ம என்ன பண்ணுவோம், நியூ ஃபார்ம் கண்ட்ரோல்ன்ற மாதிரி கொடுப்போமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன், கண்ட்ரோலில் எதை கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு அரே. ஸோ இந்த அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ எனக்கு எம்டி. ஓகேவா, கமா எனக்கு வந்து வேலிடேஷன் வேணால் வச்சுக்கிறேன். வேலிடேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், வேலிடேட்டர்ஸ் கொடுப்போமா, வேலிடேட்டர்ஸ் டாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணி இந்த வேல்யூ பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணுறது, ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆன் சப்மிட். ஓகேவா, இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கன்சோல் லாகில் திஸ் டாட் ஃபார்ம் டாட் வேல்யூ, அந்த வேல்யூவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி. ஓகேவா, நம்ம அதாவது இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம டெம்ப்ளேட் எழுதுவோம். ஓகேவா, ஸோ நம்ம டெம்ப்ளேட் எழுதுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட ஆப் காம்பனன்ட் டெம்ப்ளேட் இருக்கா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு சில பூட் சப்ஸ்டைல்ஸில் எழுத போகிறேன். கண்டெய்னர், ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் 5, பேக்ரவுண்ட் வந்து டார்க் வச்சுக்கலாம், பேடிங் 4, டெக்ஸ்ட் வந்து லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த டிவ் டேக்குங்க ஒரு ரோ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலம் -md12. ஓகேவா, தென் ஒரு டைட்டில் நம்ம வச்சுக்கலாம், ஜஸ்ட்டு சும்மா நம்ம இது வந்து ரெஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போமே, ரெஜிஸ்டர் ஃபார்ம். ஸோ இதுக்கு பூட் ஸ்டாக் கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் -சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து பேடிங் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ தான் நம்மளோட மெயின் ஃபார்ம் வந்து எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் குரூப் கொடுப்போம். ஓகேவா, ஃபார்ம் குரூப். இந்த ஃபார்ம் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃபார்ம். ஸோ அதுதான் இது. அதாவது பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல ஃபார்ம் குரூப், ஃபார்ம். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ஜி சப்மிட். ஓகே, ஸோ இந்த என்ஜி சப்மிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக, ஸோ அதை வந்து இங்கே நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நான் ஆஃபில் வச்சுட்றேன்.
ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண ரீயூசபிள் எலிமெண்ட்ஸ் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக பண்ண ஆப் இன்புட். ஓகேவா? ஸோ இந்த ஆப் இன்புட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டர் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வச்சுருக்கோம்ல இன்புட் காம்பனன்ட், இதோட செலக்டர் நேம் என்னென்னா ஆப் இன்புட் கரெக்டாக. ஸோ அந்த செலக்டர் நேமை தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஆப் இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில இன்புட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து லேபிள் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ லேபிள் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேபிள் கிளாஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் என்னன்றது கொடுப்போம் கரெக்டாக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸில் என்ன சொல்கிறேன், ஃபார்ம் லேபிள். ஓகேவா? தென் வேறு என்ன இன்புட் வச்சுருந்தோம், இன்புட்டுக்கும் கிளாஸ் வச்சுருந்தோம் கரெக்டாக. இன்புட் கிளாஸ். ஓகே. இதுவும் சிங்கிள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா டைப். ஸோ டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பை டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் இருக்குது, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்தே வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன் ஒரு வாட்டி. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் எப்படி கொடுக்க போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் எனி. ஓகேவா? இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நம்மளோட ஃபார்ம் இருக்கா, ஃபார்ம் டாட் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் அரே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலோட நேம் என்னன்றதை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல ஒரு நேம், கண்ட்ரோல் நேம் ஃபர்ஸ்ட் நேம்ட்டு, இந்த நேமை தான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் காம்போனன்ட் இந்த ஆப் இன்புட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டெம்ப்ளேட். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் கிடையாது, இது வந்து எரர்ஸ். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் டாட் எரர்ஸ் டாட் நம்மளோட எரர் என்ன ரெக்வயர்டுன்றதை இங்கே நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இங்கே வந்து ஒரு பட்டன் தேவை. இங்கே என்ன நம்மளோட ஆப் காம்போனண்ட்டில் நம்மளோட ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும் கரெக்டுங்களா. என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டாட் ஆரிஜின் பாட்டம் 3 இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் ஒரு பட்டன். இதோட டைப் வந்து சப்மிட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே நேம் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கு பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் கொடுக்கலாம். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎன் ப்ரைமரி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பிடிஎன் ப்ரைமரின்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பை டிஃபால்ட்டாக ஃபார்ம் வந்துருச்சு, நம்மளோட இன்புட் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து ஹலோ அப்படின்னு சும்மா ஒரு டம்மியாக டெக்ஸ்ட் கொடுத்து நான் சப்மிட் பண்ண வச்சுக்கோங்க, என்னோடய ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஹலோன்றது வந்துருச்சு அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக. இன்கேஸ் எனக்கு வந்து இப்போ இதை வந்து ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி வந்து லாஸ்ட் நேம் வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஆப் காம்பனண்ட்டில் போயிட்டு இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் அப்படி சொல்லி வச்சிடுறேன். வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம், நம்மளோட டெம்ப்ளேட் வந்துடும். டெம்ப்ளேட்டில் இந்த ஆப் இன்புட் இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நேம் பதிலாக ஜஸ்ட்டு லாஸ்ட் நேம். ஓகேவா? இங்கே வந்து என்னது லாஸ்ட் நேம். ஓகே. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணால் போதும், நமக்கு அந்த இன்புட் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துருச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், மேக்ஸ் சம்திங் கொடுத்துட்டு இங்கே வந்து வெய்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஜஸ்ட் நான் சப்மிட் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதிலே நம்ம இன்னும் வேலிடேஷன்ஸ் பண்ணோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேலிடேஷன்ஸும் வருது. பார்த்தீங்கன்னா நான் நேம் கொடுக்கலன்னா ப்ளீஸ் என்டர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா? இங்கே நமக்கு அந்த பாப்பப்பும் வருது. ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து இன்புட்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டாக, அதுவும் ஒரு இன்புட் தான். இப்போ என்ன பண்ணலாம், ஆப் காம்பனண்ட்டில் போயிட்டு இங்கே இருக்குதா, ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷார்ட்டாக வந்து டிஓபி அப்படின்னு போட்டுறேன் டேட் ஆஃப் பர்த்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக வேணுனாலும் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிஓபின்னு போட்டு ஸோ நம்மளோட காம்பனண்ட் இருக்கா, ஸோ டெம்ப்ளேட்டில் போய்ட்டு இந்த ஆப் இன்புட்டை திரும்ப அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கொடுக்காம என்ன பண்ணுறேன், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நம்மளோட கண்ட்ரோல் நேம் வந்து டிஓபி ஷார்ட்டாக வச்சுப்போம்.
இங்கே டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டி டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், டேட்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப் வந்து அந்த காம்பனண்ட்டுக்கு இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்த்தா எனக்கு இங்கே டேட் பிக்கர் வந்துருச்சு, தெரியுதுங்களா? இப்போ நான் ஏதாவது இங்கே ஒரு டேட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சும்மா டம்மியாக ஒரு டேட்டா கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இதை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறோன்றதை ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுக்கப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரே ஒரு இன்புட்காக இவ்வளோ பண்ணுறோமான்ட்டு. பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் ஃபார்ம்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் இந்த காம்பனண்ட் இன்புட் காம்பனண்ட்டை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பண்ணிட்டோம். இதே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் செலக்ட் ட்ராப் டவுன்லாம் இருக்கும்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரீயூசபிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவோம், நம்மளோட அப்ளிகேஷனுக்கே நம்ம போயிடுவோம். இந்த ஆப் காம்பனண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம், இதுவுமே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா செலக்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் ஃபைலில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ செலக்ட் காம்பனண்ட் இருக்கா, இதுவும் வந்து எங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் வேல்யூ ஆக்சஸர். ஓகேவா? இதோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் டாட் கொடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம இங்கே என்ன பண்ணோம், இன்புட்டுக்கு பண்ணோம்ல அதே தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்புட்ஸ் கூட நம்ம வேண்டாம் காப்பி பண்ணிக்கலாம். பட் இன்புட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் வேணால் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே எரர்ஸ் இருக்குது. இது காரணம் என்னென்னா நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நம்மளோட இன்புட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் இருக்குல்ல, ஸோ செல்ஃபை வந்து இம்போர்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜி கண்ட்ரோல், ஃபார்ம் கண்ட்ரோல் இது எல்லாமே வேணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ஸ் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென் ஃபார்ம் கண்ட்ரோல், ஸோ இங்கே வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் இதையும் வந்து இம்போர்ட் பண்ணால் நமக்கு இப்போ எல்லா எரரும் போயிடுச்சு. ஸோ இந்த செலக்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு லேபிள் வேணும். இங்கே வந்து டைப் கிடையாது, இங்கே வந்து ஆப்ஷன்ஸ். இப்போ ட்ராப் டவுனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம்ல, அந்த ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒன்று வந்து என்னென்னா வேல்யூ. ஓகேவா? அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வந்து அசைன் பண்ணணுன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம். ட்ராப் டவுனில் நம்பர்ஸ் கூட இருக்கலாம்ல. அதனால் இதை ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று வேணும், என்னென்னா லேபிள். என்ன ஷோ பண்ண போகிற இந்த ட்ராப் டவுனில் வேல்யூன்றது வேறு, லேபிள்ன்றது வேறு இங்கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதோட டைப் பார்த்தீங்கன்னா அரே. கரெக்டாக என்ன ட்ராப் டவுனில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் அரே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் லேபிள் எல்லாமே சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கிடையாது. இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம செலக்ட் கிளாஸ். ஓகேவா? செலக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இங்கே டேரெக்டாக பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அதை வந்து இன்புட் மூலிமா பாஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இது வந்து மார்ஜின் பாட்டம் 3 அப்படின்னு சொல்லி ஒரு டிவ் டேக் போட்டு இந்த டிவ் டேக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட லேபிள். ஸோ லேபிள் ஃபார்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே கிளாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற லேபிள் கிளாஸ். ஓகே, ஸோ இன்புட்டை பார்த்தீங்கன்னா லேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட், இன்புட் கிடையாது, செலக்ட். ஓகேவா? செலக்ட். இந்த செலக்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாஸ் கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் வந்து பண்ணுறேன். செலக்ட் கிளாஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த செலக்ட் கிளாஸ் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் கிடையாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஃபார்ம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். ஸோ எஃப் வந்து கேப்ஸ் கிடையாது, ஸ்மால். ஃபார்ம் கண்ட்ரோல் ஈக்குவல் டு நம்ம வச்சுருக்கோம்ல கண்ட்ரோல், ஸோ அந்த கண்ட்ரோல். ஸோ இதில் இருக்குது, நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, ஸோ இந்த கண்ட்ரோல் இதே தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். நம்ம இன்புட்டில் பண்ணமோ ஆல்மோஸ்ட் சேம் அதே தான் வந்து நம்ம செலக்ட்லேயே பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ பண்ணும்ல, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் டேக் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம லூப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்ஜி ஃபார். ஓகேவா? ஸோ என்ஜி ஃபார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, லெட் ஆப்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நமக்கு நம்ம அரேவாக கொடுக்க போகிறோம்ல ஆப்ஷன்ஸ், அதை வந்து இங்கே நான் அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறேன். வேல்யூ, வேல்யூ என்னென்னா எனக்கு ஆப்ஷனில் வரக்கூடிய வேல்யூ. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா லேபிள் ஷோ பண்ணும்ல, ஸோ லேபிள் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷனில் வரக்கூடிய லேபிள். ஓகேவா?
அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் மட்டும் நம்ம வச்சா போதும். வேலிடேஷன் கூட நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இன்புட் காம்பனெண்ட்டில் பண்ணோம்ல, ஸோ இந்த div tag இதை நீங்கள் அப்படியே காப்பி கூட பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்மளோட செலக்ட் டெம்ப்ளேட்டில் போயிட்டு செலக்ட்டுக்கு கீழே வந்து இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே போல் ஸ்டைல் வேணும். கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டில் ஸ்டைல் எழுதியிருக்கல, இந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளோட செலக்டில் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ இன்புட் கிடையாது, செலக்ட். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் காம்பனெண்ட்டுக்கு போயிடுவோம். ஆப் காம்பனெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதுசாக இன்னொரு இன்புட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஜெண்டர் வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெக்வயர்டு ஃபீல்டு. ஓகே, இப்போ வந்து டெம்ப்ளேட் போயிட்டு நம்ம வந்து செலக்ட் கிரியேட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆப் செலக்ட். ஓகேவா? இதுக்கும் நம்ம வந்து இன்புட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து லேபிள் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி பெண்டிங்கில் லேபிள். ஸோ லேபிள் என்ன சொல்லணும்னா ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிடுறேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேபிள் கிளாஸ். ஃபார்ம் லேபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளாஸ். ஃபார்ம் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும்ல இன்புட்டாக இந்த ஆப்ஷன்ஸ். தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரே. ஓகேவா? இந்த அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. ஸோ ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட் திங் என்னென்னா வேல்யூ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேபிள், என்ன லேபிள் வந்து ஷோ பண்ண அந்த ஆப்ஷனுக்குன்ட்டு கொடுத்துறேன். மெயில்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இதவே நான் வந்து என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு நான் 2 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு வச்சிரு. ஓகேவா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுக்கணும். கரெக்டாக? என்ன பண்ணுறேன், இதோட ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா $any. ஓகேவா? இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஃபார்ம் டாட் கண்ட்ரோல்ஸ். ஸோ கண்ட்ரோலோட நேம் என்ன அப்படின்ட்டு கொடுக்குறோம். கண்ட்ரோலோட நேம் வந்து ஜெண்டர். ஓகேவா? நம்ம இங்கே வச்சுருந்தோம்ல டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஜெண்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் நேம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஜெண்டர் வந்து நான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணால் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் நேமும் நம்மளோட இந்த கண்ட்ரோல் நேமும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஐக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்குது. ஸோ இந்த ஜெண்டர் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்த வேல்யூ எல்லாமே அந்த காம்பனெண்ட்டுக்கு பாஸ் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேல்யூ கொடுக்காம வந்துட்டு பாருங்கள், டச் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னாச்சு, எனக்கு வேலிடேஷனும் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே டேட்டா கொடுக்குறேன், மேக்ஸ் வெயிட். ஓகேங்களா? சும்மா டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒரு ரேண்டம் டேட் கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மெயின் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட்டும் வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ எப்படி வந்து ரீயூசபிள் ஃபார்ம் காம்பனெண்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு இன்புட் காம்பனெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு செலக்ட் காம்பனெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆங்குலர் ஃபுல்லாக கற்றுக்கணும், ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷன் லெவலில் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஆங்குலருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் வேணுனாலும் இங்கே வந்து பாருங்கள். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆங்குலர் மட்டும் போடுறதில்ல, .NETக்கும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டைப்ஸ்கிரிப்டுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், பூட்ஸ்ட்ராப்க்கும் தனி கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ .NETலேயே பார்த்தீங்கன்னா ASP.NET கோர் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்னாலஜிஸ்க்கும் நம்ம சேனலில் வந்து டுட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது .NET படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஆங்குலர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறாலும் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.